ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்ய நாம் பூந்தி எதுவும் பொரிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம். ஆனால் மோத்திச்சூர் லட்டு சுவை மாறாமல் அப்படியே பேக்கரியில் கிடைக்கக்கூடிய சுவையில் அப்படியே இருக்கும். ஸோ லட்டு செய்ய பூந்தி பொரிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு இது. கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம புகடாக்கு எப்படி அரைப்போமோ அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு பேனில் ஆயில் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம புகடாலாம் எப்படி போட்டு பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி சின்ன பீஸாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு நம்ம ஷேப்பு பார்த்து போடணுன்னு அவசியம் இல்லை. எந்த ஷேப்பில் வேணாலும் குட்டியாக எடுத்து போடுங்க. ஏன்னா நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம மிக்சியில் போட்டு இதை பவுட்ரு பண்ண தான் போகிறோம். செய்கிறப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. செய்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு பொரிக்கக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சாலே போதும். ரொம்ப கலர் மாறிச்சுன்னா லட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கலர் மாறாத அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலர்லேயே இருக்கணும், இந்த மஞ்சள் நிறத்துலேயே இருக்கணும். போதும், இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். இதை வெளியே எடுத்துருங்க. வச்சுருந்த எல்லா மாவுலையுமே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக பவுடரை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை திரும்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாகவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிட்டோம். ரொம்ப பவுடர் இல்லாத அளவுக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். கடலை பருப்பை வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்ததுனால சர்க்கரையும் அது ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை. இப்போ அந்த சர்க்கரையை பேனில் சேர்த்துருங்க. இதுக்கு தண்ணி வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ கம்பி பதம் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணோன்னா, கரண்டியில் தொட்டு இப்படி விரலில் இப்படி எடுத்து வச்சிங்கன்னா கையில் அப்படியே நூல் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது லட்டு கலருக்காக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகு ரெடியானதுலேயே வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மாவையும் இதிலேயே சேர்த்துருங்க. நம்ம கடலை மாவை இதில் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனில் வச்சே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும், லட்டோட டேஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம லட்டுக்கு தேவையான முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ தாளிப்பு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கூடுதலாகவே கூட சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் காயிட்டும்.
இப்போ நெய்யில் 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் நெய்யும் வந்து நம்ம விருப்பம் தான். கூடுதலாக நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு பொரியட்டும். நெய்யை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துடணும். இப்போ அந்த திராட்சையும் வந்து நெய்யோடவே வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையானதுலேயே சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் சூடாக இருக்கும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது லைட்டாக மிதமான சூடு இருக்கட்டும் லட்டு பிடிக்கிற நேரத்தில். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். கையில் உருட்டினீங்கன்னா லட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுவையில் மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.